எப்படி இல்மை தேடுவது? இல்மை தேடுவதற்குரிய பாதையில் முதல் பாதை அல் முஷாஃபஹா. அல் முஷாஃபஹா என்றால் என்ன? பிமஅனா அயஜ்லிஸ தாலிபுல் இல்ம் பைன யதை ஷேഖிஹி வ முஅல்லிம். இல்மை தேடுவதுடைய முதல் வழி அல் முஷாஃபஹா என்றால், இல்மை தேடுபவர், இல்மை தேடக்கூடிய மாணவர் ஷேഖுடைய, இல்மை கற்றறிந்த ஷேഖுடைய, முஅல்லிம் ஆசிரியருடைய கீழ் அமர்ந்து அவர்களுக்கு கீழிருந்து இல்மை தேடுவது. இதுதான் இல்மை தேடுவதில் உயர்ந்த தரம். இல்மை தேடுவதில் உயர்ந்த தரம். ஏன்? நாம் ஒரு புத்தகத்தை வாசித்து புரிய முடியாத கல்வியை ஒரு ஆசிரியர் ஒரு வரியில், ஒரு வார்த்தையில் அதை நமக்கு புரிய வைப்பார். அது இல்முடைய பரக்கா. யார் இந்த இல்மை சுமப்பார்களோ அவர்களுடைய நாவில் அல்லாஹ் அந்த அருளை வைத்திருப்பான். அவர்களுடைய சபையில் அமர்ந்து இல்மை தேடுவது இல்மை தேடுவதுடைய முதல் வகை. இரண்டாவது வகை, இல்மை தேடுவதுடைய இரண்டாவது வகை என்ன? முத்தாலஅத்து குதுபுல் முஸன்னிஃபீன மின் அஹ்லில் இல்ம். இல்மை சுமந்த ஆசிரியர்கள் எழுதிய புத்தகங்களை வாசிப்பது. எப்படி வாசிப்பது? அந்த கிதாபை படித்தால் அந்த கிதாபு சொல்லக்கூடிய ஆதாரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான அறிவு இருந்தால் அந்த புத்தகத்தை வாசித்து இல்மை தேடுவது. அந்த அறிவு எமக்கு இல்லை என்றால் அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியரோ அல்லது அந்த புத்தகத்தை அறிந்த ஆசிரியரோ அவருடைய கரத்தில் அமர்ந்து அந்த புத்தகத்துடைய விளக்கத்தை தேடி இல்மை தேடுவது. இரண்டாவது வகை நம் ஷாத்திபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சொல்கிறார்கள், இல்ம் என்பது முன்னாள் காலத்திலே, சஹாபாக்களுடைய காலத்திலே அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. இல்ம் எதில் இருந்தது? ஏட்டில் இல்லை, எழுதுகோலில் இல்லை, அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. பின்னால் காலத்தில் அது கிதாபுடைய வடிவத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதனுடைய சாவிகள் உலமாக்களுடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அந்த கிதாபுடைய சாவிகள் யாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது? உலமாக்களுடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்டது. உலமாக்கள் கரத்தில் இருக்கும் சாவி இல்லாமல் அந்த புத்தகத்தை திறந்தால் புரிய முடியாத, கல்வியுடைய தெளிவில்லாத பொழுது அந்த புத்தகம் நம்மை நேரான வழியிலிருந்து திருப்பிவிடும்.